கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 139 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. பைபிளில் மொத்தம் 31,147 வசனங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, 31,147 வசனங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முழு வேதாகமத்திலையும் எனக்கு பிடித்த ஒரு வசனம் இதுதான். சங்கீதம் 139 அதனுடைய 14. நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நீங்கள் மெசேஜோடைய டாப்பிக்கை பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு. நீ என்னதான் சொல்லிட்டு போனாலும் நான் இப்படி தான் பேசுவேன். யார் அழகு? நான் தான் அழகு. தைரியமாக சொல்லுவேன். ஐஸ்வர்யராய் அழகுன்னு நிறைய பேர் சொல்கிறான். அன்றைக்கி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியாமல் ஐஸ்வர்யராய்க்கு ஒரு 67 வயசு இருக்கும்னு சொல்லிட்டேன். அவன் அங்கே இருந்துட்டு, பிரதர் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 51 வயசான். அவன் அடுத்த நாள் சொல்கிறான். அப்போ எல்லா பியூட்டியும் ஒரு நாள் பாட்டி தான் கன்ஃபார்ம். ஆனால் பிரதர் நான் குண்டாக இருக்கிறேன்னு நிறைய பேருக்கு கவலை, நிறைய பேருக்கு நான் ஒல்லியாக இருக்கிறேன்னு கவலை, நிறைய பேருக்கு நான் கலராக இல்லைன்னு கவலை, நிறைய பேருக்கு நான் கருப்பாக இருக்கிறேன்னு கவலை, நிறைய பேருக்கு நான் சிவப்பாக இருக்கிறேன்னு கவலை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், தாழ்மையாக இருக்கலாம், ஆனால் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சார் தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் நான் கருப்பாக இருக்கிறேனும், நான் வெள்ளையாக இருக்கிறேனும், எனக்கு அது தெரியாதுன்னு, உனக்கு இது தெரியும்னெல்லாம் இந்த பிரமிப்பான இந்த படைப்பை, பிரம்மாண்டமான இந்த படைப்பை நிறைய பேருக்கு ரசிக்க தெரியல, நிறைய பேருக்கு ருசிக்க தெரியல. சில கோட்டெல்லாம் நான் போட்டாதான் அந்த கோட்டுக்கே அழகுங்க. உனக்கு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, கோட்டு கடையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. சில சட்டையெல்லாம் போட்டேன்னா நான் போட்டால் அது ராஜா மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நாள் கூட ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நான், ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஏங்கி கொண்டிருந்த என்ன தேவன் ஆசீர்வதித்தார். அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், என்னையா ஆண்டவரை இப்படி படைச்சிங்க? எனக்கு ஏன் ஆண்டவரே இதையெல்லாம் தராமல் விட்டுட்டீங்க? ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குற பாரு. அவருடைய சிருஷ்டிப்பில் எந்த குறையும் இல்லைம்மா. பர்ஃபெக்ட்டுன்னு சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அதனால் நீ அந்த வசனத்தை படி, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டது. ஒரு கடையோடைய ஆடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய வார்த்தை என்ன சொல்ல, பிரம்மாண்டமாய் ஷோரூமா, பிரம்மாண்டமாய் தாம்பரத்திலாம். ஆனால் இந்த பிரம்மாண்டம்னு சொல்றதுக்கு, பிரமிப்புக்கு முழு அர்த்தத்துக்கும் பேர் போனது ஆண்டவராகிய இயேசு தான். அவரால் மாத்திரம்தான் உன்னை அழகாக மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் உன்னை அலங்கரிக்க முடியும். அதனால் என் முகத்தில் பரு வந்துருச்சு, என் முகத்தில் கட்டி வந்துருச்சுன்னா நினைக்காத. சில குறைவோடு நீ பிறந்துட்டனா கவலைப்படாத. அதில் தான் தேவனுடைய நாம மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம். அதனால் இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வா, தப்பாக பேசுறதுலேருந்து வெளியே வா. சிந்தை எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்போ சொல்லு, யார் அழகு? நீ தான் அழகு, நான் தான் அழகு. மற்றவங்க அழகுன்னு நீ சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் நான்
நீ அழகில்லைன்னு சொன்னால் அவர் அழகில்லாமையா போயிட்டாரு. அவருடைய ரூபம் அச்சல் நீ அவரை மாதிரி அவர் படைச்சு வச்சிருக்கிறார். ஸோ அதனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வசனத்தை படி, உனக்கு அற்புதம் நடக்கும். ஜோமெல்லாம் அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அற்புதத்தை செய்ய வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.